ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாளில் நாம் தமிழர் கட்சியில பல லட்சம் பேர் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை மற்றும் மாணவர் பாசறை இணைந்து வரக்கூடிய டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்கள்ல நடத்த இருக்காங்க. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அதிக அளவு இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஆனா சமீப காலமாக விஜயுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இனி அழிந்து போயிடும், நாம் தமிழர் கட்சியில இனி இளைஞர்கள் இணைகிறது அப்படிங்கிறது முற்றிலும் நின்று போயிடும். இருக்கிற இளைஞர்களுமே விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க. நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவு அடி வாங்கும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான புரளிகளை இங்க உள்ள ஊடக மாஃபியாக்களும் சரி, கருத்து கந்தசாமிகளும் சரி ரெக்க கட்டி பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மைக்குமே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. ஏன்னா கருத்தியலை மையமாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்சி என்றைக்குமே நிலைகுலையாது, அது மட்டும் இல்லாம அது வீழ்ச்சியும் சந்திக்காது அப்படிங்கறத நம்ம பல்வேறு உதாரணங்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்கோம். இந்த சூழல்ல தான் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கைப்பட ஒரு கடிதத்தை தன்னுடைய கட்சியினருக்கு எழுதியிருக்கிறாரு. அதுல அன்பின் உறவுகளுக்கு வணக்கம், இளையோர் படை எழுகவே, நாம் தமிழர் வெல்கவே என்னும் முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையோடு மகளிர் மற்றும் மாணவர் பாசறை இணைந்து வரும் மார்கழி 14, 29, 12, 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே நாளில் 1000 இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு கட்சி மாவட்டத்திற்கு, அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 5 இடங்களிலாவது உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்த வேண்டியது கட்டாயமாகிறது. எதிர்வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை வலிமையாக எதிர்கொள்ளவும் கட்சியின் உட்கட்டமைப்பை இன்னும் விரிவாக்கவுமாக இச்செயல்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. அதனை பேரெழுச்சியாக நடத்தி முடிக்க கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட, தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் உறவுகளும் அணியமாகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்சி மாவட்டத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கும் குறைந்தபட்ச இலக்கான 5 இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்துவதென்றால் அந்த 5 இடங்கள் எவை என்பது குறித்து அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்தாய்வு செய்து தலைமைக்கு தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். 1 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் துளித்துளியா இணைவோம் பெருங்கடலாகும் கனவோடு 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு அப்படின்ற புரட்சி வாழ்த்துக்களோடு தன்னுடைய கையொப்பமை விட்டிருக்கிறாரு சீமான் அவர்கள். சோ நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு களமிறங்குறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. நிச்சயமாகவே தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவது அப்படிங்கிறது சாதாரண விடயம் இல்ல. மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய திமுக, அதிமுகவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி காட்டிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்திட்டாங்கனாலே அது மிகப்பெரிய சாதனை தான். அதுவும் ஒவ்வொரு முகாம்லையும் குறைந்தது 100 பேராது இணைந்தாலும் அது லட்சக்கணக்கான பேர் நாம் தமிழர் கட்சியில் அந்த ஒரே நாள்ல இணையறதுக்கும் வழிவகுக்கும். நாம் தமிழர் கட்சியின் உட்கட்டமைப்பை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு இது நிச்சயமாக உதவும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துல. அதை தாண்டி இந்த மாதிரி விஜய் பூச்சாண்டியை காட்டி நாம் தமிழர் கட்சியை மட்டம் தட்டுற வேலையும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக தகர்த்தெறியப்படும் அப்படிங்கிறதும் அரசியலை அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. எது எப்படியோ நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அரசியலை மிக வீரியமாக கொண்டு செல்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதை போன்ற நிகழ்வுகள் நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. நன்றி, வணக்கம்.